சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. எட்டி நம்ம சுஜாதா இருக்கல்ல, அவ மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களாம், போயிட்டு வந்துருவோம் டி. சுஜாதாவா? அது யாருங்க? ஏட்டி எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி இருக்குல்ல, அவங்க பிள்ளையில வரும் டி. சுஜாதானு வரணும். போன தடவை ஒரு மண்டபத்துக்கு போட பார்த்து பேசணுமே, நல்ல பேச்சு பத்தியா ஞாபகம் இருக்கா? அவதான். வா, அந்த பொண்ணாக்கா. சரி, இப்போ என்ன? என்ன டி என்னன்னு கேட்குற? அவளோட பிள்ளைக்கு தாண்டி கல்யாணம். எங்கள் வீட்டு சைடில் இருந்து நாம தான் போய் செய்யணும் எதுனாலும். என்ன சரி, கிளம்பிரு, போயிட்டு வந்துடுவோம். ஓஹோ, நீங்கள் சொல்லிட்டா நான் கிளம்பிடணுமா? வர முடியாது. போன தடவை இதே மாதிரி தானே நானும் சொன்னேன், எங்கள் சைடில் ஒரு கல்யாணம்னு. நீங்கள் கிளம்பி வந்தீங்களா? உங்கள் சைடில் ஒரு கல்யாணம் மட்டும் நான் கிளம்பி வரணுமோ? எங்கள் வீட்டு சொந்தக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு என்ன? இப்போ உங்கள் வீட்டு சொந்தக்காரங்கன்னா என்னால் வர முடியாது. போனா போங்க, இல்லைன்னு இருங்க. வந்துட்டாரு. நாசமா போறவா எந்த இடத்துக்கும் சந்தோஷமா கிளம்ப மாட்டா. இவளை கிட்டினதுக்கு ஒரு மாட்டை கட்டி இருக்கலாம் போல. சை டாடி, இங்க பாரு டி. என்ன? போ, பேசாண்டி வாய மூட்டு இருந்துருக்க பார்த்துக்கோங்க, இல்லைன்னு அவ்வளோதான். ஐயோ, அத்தை வேற உட்காந்துருக்காங்களே. இப்போ இவங்ககிட்ட சொன்னாலும் பிரச்சனை ஆகும், சொல்லனாலும் பிரச்சனை ஆகும். என்ன பண்ண? ஐயோ, பயமாக இருக்கே, ஏதோ பிரச்சனை வந்துடுமோ? ஏங்க, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போவேனாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அத்தை வேற உட்காந்துருக்காங்க. ஏதாவது நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி பிரச்சனை ஆயிராமாங்க. என்னன்னு? நீ என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புரியுதா உனக்கு? இனிமே உன் முடிவெல்லாம் நீயே எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டே இருந்தனா நீ வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். நவர் முதல்ல நீ. என்ன ரகு, ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? எங்கே போறீங்க? இங்கேயே கிளம்புன மாதிரி இருக்கு. என்னல, ஆஃபீஸ் கிளம்பலையா? கோட் ஷூட் போடாமல் எங்கேயோ ட்ரெஸ் போட்டு கிளம்புற? அது வந்தத்த கொஞ்சம் வெளியே போகணும், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறத்த. வெளியே போனா போ, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. எதுக்கு இப்படி வாய்களே முடமுடுத்துக்கிற? அப்படி எங்கே போறீங்க ரெண்டு பேரும்? ஏ அனு, எதுக்கு வெளியே போகிறேன்னு போய் சொல்கிற? அத்தை வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லு. இதுக்கே பயந்துட்டு இருக்க? நவரு. அங்கே எதுக்குல போற? அங்கே என்ன வேலை உனக்கு? என்னம்மா திரும்பி இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அன்னைக்கு எப்படி அவங்க அம்மாவை திட்டி அமிச்சிங்க? அதுக்கு போய் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டாம்? அவங்க என்ன நினைப்பாங்க? பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், இப்படி தான் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை சித்திரவதை பண்ணுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? நான் அதனால தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஏன் மகாராணி நேரில் போய் பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் அவங்க சரியாக வருவாங்களோ? ஃபோனில் பேசினா ஆகாதோ? இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, இப்படியெல்லாம் போய் பொண்ணு வீட்டில் போய் விழுறது? அந்த பொம்பளை நம்மளுக்கு என்ன நினைக்கும்? மரியாதையே போச்சு ஒன்னால. நீங்கள் என்ன வாயில் கொல்லக்கட்டையாக வச்சுருக்கீங்க? சொல்லுங்க, உங்கள் பையன் தானே இப்படி பண்ணி தலைறான்? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீயாச்சும் உன் பையனாச்சு, இதுலலாம் என்ன தலையிடாதிக்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், ஏதாவது சொன்னியாட்டி இப்போ மட்டும் என்கிட்ட வந்து நிற்கிற? வா. சி, நீங்கள் ஒரு ஆள்னு உங்ககிட்ட போய் பேசின பாருங்க. சை. பா இப்போதான் தெரியும் வலியும் வேதனையும் உங்களுக்கு வந்தாதான். சரி, என்ன பேசி முடிச்சிட்டிங்களா? நாங்கள் கிளம்புறோம். ஏல ரகு, நான் சொல்கிறது கேளுல, இப்படி பண்ணாதில்ல, இப்படி போகக்கூடாதுல்ல. வேணா அவங்க அம்மா ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லி நான் பேசிக்கிறேன். இது நல்ல கதையாக இருக்கே. அவங்க பொண்ணை பார்க்க வீட்டுக்கு வருவாங்களாம், இவங்க அவமானப்படுத்தி அனுப்புவாங்களாம், திருப்பி நம்ம அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பேசுவீங்களா? இது எப்படி இருக்கு? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அப்போ தெரியும் அணுவோட நிலைமை என்னன்னு. என்னட்டி பின்னாடி பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிற? எனக்கும் என் பிள்ளைக்கு சண்டை எழுத்து ஒன்றும் தான் நீயும் உங்கள் அம்மாவும் பிளான் பண்ணி வந்தீங்களோ? என்னத்த இப்படிலாம் பேசுகிறீங்க?
பிறவு என்ன டீ, அவனும் பேசிக்கிட்டே இருக்கான், பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. சரிங்கங்க, அத்தை சொல்கிறாங்கல்ல, வாங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம்னு ஏதாவது சொல்கிறியா? ஊமை கொட்டா மாதிரி என் பிள்ளையை திருக்கி விட்டுட்டு இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏங்க, நான் தான் சொன்னல அப்போவே வேணான்னு, நீங்கள் தான் கேட்கல. ஏ அப்பா, அப்படி கேட்டவுடனே என்னமோன்னு சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு நடிப்பு போட்டுருவா. என்னை பற்றி தெரியாது ஊமை கொட்டா. அம்மா இதே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. என் மூஞ்ச பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. என் மூஞ்ச டெரராக ஆக்கிடாதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கேன். உங்கள் வேலை தான், நீங்கள் அதை பாருங்கள். நான் அனு வீட்டுக்கு போக தான் போகிறேன். இன்றைக்கி ஃபுல் டே அவங்க வீட்டில் இருக்க தான் போகிறேன். அவங்க வீட்டில் இருந்து 3 நேரம் சாப்பிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இதுவே அணுவை திட்டுறது முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் அவளை நீங்கள் திட்டுனாலும் வச்சுக்கோங்களேன், அப்புறமா என் மூஞ்சி எப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. நவருங்க, வாணும். பார்த்தீங்களாங்க இந்த அணுவை, என் பையனை மயக்கி வீட்டோட மாப்பிள்ளையை ஆக்கிடுவா போலையா. எம்மா என்னமெல்லாம் பண்ணிட்டாலேரா. நம்ம பையனை கண்டிச்சாதான் நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம பிள்ளை நமக்கு இல்லை. போட்டுண்டி அவன் அப்படியாவது போட்டோம், அப்படியாவது அவங்க வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கட்டும். வாங்க கூட இருந்து என்ன சுகத்தை கண்டான். அவன் லவ் பண்ணுறப்பவும் அவனுக்கு அண்ணன் காணாமல் ஆக்கிட்ட. இப்போ கல்யாணம் பண்ணி வாழ்கிறப்பவும் நயனேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த பையன் என்னைக்கு தாண்டி சந்தோஷமா இருக்க? வாட்டிண்டி அப்படி போனால் எனக்கு சந்தோஷம் தான். வீட்டோட மாப்பிள்ளையா போனேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நானும் அவனை பார்க்குற சாக்கில் அங்கங்கே போய் 2 நாள் தங்கிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வருவேன்டி. வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பேசாண்டி போகலாம். போ, உன் மூஞ்ச கண்ணாடியில் போய் பாரு. மனசை சுவாரு திங்க முடியும் உன் முகரக்கட்டையை பார்த்தா? இல்லை உன் கூட இருக்கணுமா? இருப்பாங்க நல்லா. சி, இந்த எல்லாம் ஒரு ஆளு எப்போ பார்த்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு அலையிறாரு. போட்டோம், இன்னைக்கேன்னு சும்மா விட்டனா கொஞ்சமாவது விட்டு பிடிக்கணும். ரொம்ப நம்ம துள்ளுனா வீட்டை விட்டு போனாலும் இந்த பையன் போயிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவளா நடித்து என் பிள்ளை என் பக்கத்தில் இழுத்து அவளை வீட்டை விட்டு அனுப்பல பாருங்க. ஏம்மா என்ன அதிசயமா இருக்கு, அமைதியா வரீங்க? ஏம்மா அப்பாவை கூட்டிட்டு போகலாமா? இன்னும் ஏமா பிடிச்சி இழுக்கிறீங்க? எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்குமா. அப்பா கூட போயிருந்தேன்னா எனக்கு ஒரு வேலை மிச்சமா இருக்கும். டேய், உங்க அப்பா கார் எடுக்க தெரியாதுடா, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வரேன். போகலாம், வீட்டு பூஜை சாமாதானே கொஞ்சம் மூணு வாங்கிக்கிறேன்டா. 10 நிமிஷத்துல வந்துடுவேன், வீட்டுக்கு போயிடலாம். ஏன் இவ்வளோ வாய் பேசுறாரு? இன்னைக்கு என்ன வைறாரு? ஒரு கார் ஓட்ட தெரியாது, வாய் பேசட்டும் இனிமே என்கிட்ட. சரி விடல. அது சரி, உங்க அருமா மகன் இருப்பான்ல, அவன் டிரைவர் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு கார்ல போக வேண்டியதானே? இல்லைல்ல, அவனை பற்றி பேசாத. அந்த பையன் அனு வீட்டுக்கு போயிருக்கான். அனு வீட்டுக்கா? எப்படிமா விட்டீங்க நீங்க? போல போச்சலு. அந்த பையன் எங்கே நம்ம பேச்சை கேட்குறான்? கேவலப்படுத்துறான்ல. அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் 3 நேரம் சோறு தின்ட்டு வரப்போறானா? எப்படிலாம் இருக்குது கேட்கறதுக்கு? என்னத்த பண்ண, எல்லாம் என் நேரம்னு போக வேண்டியதான். இருக்கட்டும், போ வச்சுக்கிறேன் அந்த பையனை. அதானே, நீங்க எதுவும் பிளான் இல்லாம அனுப்ப மாட்டீங்களே? என்னெல்லாம் செய்ய, எல்லாம் தலையெழுத்து. லவ் பண்ணி அந்த மூதியவே கூட்டு வந்துட்டான். மூஞ்சி சரியில்லை, குடும்பமும் சரியில்லை, என்ன இலவோ. சை, எப்படியோ வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். உனக்கு என் தங்கத்துக்கு சூப்பரான பொண்ணு பார்ப்பல, நல்ல பொண்ணா உனக்கு பார்த்து பெரிய இடமா பார்த்து நீ எப்படி வாழ போகிற பாரு. என்னது, எனக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஏம்மா எனக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேலை இல்லாமல் நான் யாரையா கூப்பிட்டு வந்துடுறேன். செருப்பு பிஞ்சு போயிடும் நாயே. உங்கள் அண்ணன் தான் லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தான். நீ எவ்வளையாவது இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், சொத்துல 1 பங்கு தரமாட்டேன். ஒழுங்க அம்மா சொல்கிற பேச்ச கேட்டா உனக்கு சொத்து தருவேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஏம்மா வாங்கம்மா, இந்த காலத்தில் யாராவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்களாம்மா? வாங்கம்மா, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. என்னல இப்படி பேசுகிற? உங்கள் அப்பாவும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ ஏதோ ஒரு பொண்ணு பிள்ளாடி திரியிறனே, நெசமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வேறு வேலை இல்லை, சும்மா சொல்லிட்டு வேலை. சரி, அவர் சொல்கிறது இருக்கட்டும், நீயும் அந்த மாதிரியே தானே சொல்லற. ஏம்மா சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தம்மா, நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு சும்மா இரு. அதானே பார்த்தேன், ஏன் தங்க பிள்ளை என்ன மாதிரியே தானே இருப்பான். நல்ல பிள்ளையா, சூப்பர் பிள்ளையா, அம்மா பார்த்து கட்டி வைக்கிறல்ல, நீ ஏன் கவலைப்படுற? ஆளு பாரு, நல்ல ராஜா மாதிரி, என்ன அழகா இருக்க. உனக்கால ஊருக்குள்ள பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பொண்ணுனாலும் உனக்கு கியூனில் வந்து நிற்கும் பாரு. ஏன் தங்கம் பாரு, நீ என் பேச்சு எப்படி கேட்குற. ஆனால் அந்த பையன் இருக்கான் பாரு, நாசமா போகிறவன்.
ஆ இப்போவாது அவனை பற்றி தெரியுதே. வா வீட்டுக்காரர் என்னன்னா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு கரிஞ்சு கரிஞ்சு குட்டிகிட்டே இருக்காரு. இப்படியே பண்ணாரு நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன், பார்த்துக்கோமா. சரில விடல, அந்த ஆள் ஒரு லூசு. எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. நீ காலையில் கூட என்கிட்ட அப்படிதான் சண்டை போட்டு போனாரு. போய் அணுவையும் ரகுவையும் போகக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாரு. இவரெல்லாம் ஒரு குடும்ப தலைவர்னு நம்ம வச்சோன்னு வச்சுக்கோயேன், கணக்கே கிடையாது. சும்மா லூஸ் மாதிரி வளருவார். இவரெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீ அவர் பேச்செல்லாம் நீ எடுத்துகிட்டு இருக்காத. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அதனால நான் கேட்டுக்கிறேன். அது சரியில்ல, உங்கள் காலேஜில் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்களே. சிஏக்கு முடிஞ்சிருச்சு, ஜூனியருக்கு தான் நடந்துட்டுருக்குன்னு. நீ ஏன் டெய்லியும் காலேஜ் போகிற? ஆ இல்லை, என் ஒய்ஃபை பார்க்க தான். என்ன வா என்னல சொல்கிற? கேட்கல. ஒன்றும் இல்லைம்மா, வேலை இருந்துச்சு போனேன். என்னல சொல்கிற? அரியர் வச்சிருக்கியா? எக்ஸாம் முடிஞ்சும் இன்னும் போய் எக்ஸாம் எழுதுறேன்னா அரியர் தான் இருக்கணும். எம்மா லூசாம்மா, அரியர்லாம் நான் போன இயரை கிளியர் பண்ணிட்டேம்மா. இந்த இயர் ஒரு அரியர் இல்லைம்மா. இது ஃபைனல் இயர் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஏல நிஜமா தானே சொல்கிற? ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா மூஞ்சில் முழிக்க முடியாதுல்ல, பேசியே உன்னை சாவடிச்சிருவாரு. ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வாமா. என்ன இந்த பையன் மலுப்புறான் என்னன்னு தெரியல. ஒரு நாள் காலேஜ் பக்கமாக போய் பார்க்கணும், இவனை நம்ப முடியாது. ஏல அந்த கடை தான், அந்த கடை தான், அங்கே நிப்பாட்டு, நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். எது இந்த கடையா? ஆமாம் இதான். ஏம்மா வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏல என்னல இப்படி பண்ணாதல, நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு போயிடலாம், 5 நிமிஷம்தான். ஷோ எம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சரி 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வாங்க, நான் அந்த டீ கடையில் நிற்கிறேன். 5 நிமிஷத்துக்கு வந்துடுவல, போ அந்த கடையில் நில்லு, இப்போ வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. 4 மார்க் கொஸ்டின் கூட ஓரளவு எழுதியிருக்கேன் டி, ஆனால் 1 மார்க்கு சரியாகவே தெரியல. சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதியிருக்கேன். இது யாரு? நம்ம ஆள் மாதிரி இருக்கு. அட நம்ம ஆள் தான். இங்கே என்ன பண்ணுற? ஏண்டி, நான் தான் உன்னை படிக்க சொன்னல, புக் ஃபுல்லாக வாசிட்டு வர சொன்னல, அப்போ தான் 1 மார்க் அட்டன் பண்ண முடியும்னு. நான் 1 மார்க்கு 4 மார்க்கு எல்லாமே கரெக்டு தான். மிஞ்சி போனால் 1 மார்க்கில் ஏதாவது 1 இல்லைன்னா 2 தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் எல்லாமே ஓகே தான். உனக்கு என்னப்பா, நீ எப்போ காலேஜ் ஃபஸ்ட் எடுக்கிறவ, சில பேர் கிளாஸ் ஃபஸ்ட் எடுப்பாங்க, நீ காலேஜ் ஃபஸ்ட் எடுக்கிறவ. உங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவேனா நான்? படித்தா நீயும் எடுக்கலாம். சே, ஐஷு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டா, போய் தூங்க போகிறா மாடு. அதுக்கு எதுக்கு இந்த ஓட்ட ஓடுறான்னு தெரியல. ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சிருப்பாளோ? கிழிச்சா நேற்று நைட்டு அவளும் நானும் தான் ரெட்ரோ மூவி போயிருந்தா. மூவி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர 1 மணி மேலே ஆயிட்டு. நாங்களாவது படிக்கிறதாவது, அதான் மாடு தூங்காமல் இருந்தனால திரும்பி இப்போ வீட்டுக்கு போய் தூங்குது எக்ஸாம் முடிச்சு. எங்களெல்லாம் வச்சு நீ இப்படி எடை போட்டுறாத. அதுவும் சரிதான். என்ன டீ சொன்னி எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆட்டிக்கிட்டே இருக்காரு அந்த ஆள், இன்னும் டீ கொடுத்த பாடில்லை. இரு நான் கேட்குறேன். அண்ணா டீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்கண்ணா. இருங்க மேடம், என்ன அவசரம்? மெதுவாக டீ குடிச்சிட்டு போகலாம். இவனா? ஏட்டி, கொஞ்ச நேரம் முன்னாடி ஐசு இல்லைன்னு சொன்னல, அந்த கவலையை தீக்கிறதுக்கு தான் அவன் அண்ணன் வந்திருக்கான். நீ கொஞ்சம் வாய முறையா, அவனே வந்துட்டான்னு என்ன எரிச்சல் இருக்கேன் இல்லை நீ வேற. வாய மூடிட்டு, நானே டென்ஷனில் இருக்கேன். என்ன மேடம், எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? வீட்டுக்கு போகாமல் இங்கே நின்று என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன இன்னைக்கு உங்கள் கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப்னாங்க, நல்லா பண்ணியிருக்கியா? எப்பா விசாரிப்பெல்லாம் பலமாக இருக்கேம்மா. நீ கொஞ்சம் வாய மூடிரு, சும்மா இரு. அண்ணா எனக்கு ஒரு டீ போடுங்க. சொல்லுங்க, எப்படி எழுதியிருக்கீங்க? வாயிலேருந்து வார்த்தையே காணோம். என்ன எழுதுன டயர்டில் வார்த்தை வாயிலேருந்து வரலையா? உனக்கு வேறு வேலை இல்லையா? பெசாண்டி போ. அதை எப்படி போக முடியும்? போகிறதுக்கா இத்தனை வருஷமா பின்னாடி சுற்றுறேன். சே, கொஞ்ச நாள் உன் வாய்ஸை கேட்காம நிம்மதியாக இருந்தேன். திரும்ப வந்து உயிரை வாங்கிட்டே இருக்கான். அப்படியா? அப்படி தெரியலையே. நேற்று நைட்டு கூட என் வாய்ஸை கேட்டியே. நேற்று நைட்டா? நேற்று நைட்டு நான் என்ன வாய்ஸ் கேட்டேன்? அதான் நேற்று உனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சுல, அது போட்டதே நம்ம தான். என்ன ரியாக்ஷன் இவ்வளோ பலமாக இருக்கு? உன் வாய்ஸை கேட்கணும் போல இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணால் வழக்கம் போல் கட் பண்ணி விட்ருவேன். அதான் இப்படி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். என்ன நைட்டு உங்கள் ஸ்டடியெல்லாம் நல்லா போச்சேன்? சே, நீ தானாக்கும். நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏய் இங்கே பாரு, வா போன்னு பேசுகிறவெல்லாம் இங்கே வச்சுக்காத. அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, உனக்கெல்லாம் கிடையாது. மரியாதை பேசல, மூஞ்சி அடிச்சு உடச்சிரும், கற்றுக்கோ.
இது நல்ல கதையா இருக்கே. அவட்ட மட்டுமா நேற்று பேசுனீங்க? எங்களே சேர்த்து தான் பயமுறுத்துனீங்க. எங்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டாகணும். நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்க முடியாது. வாடா போடா வா போன்னு சொல்லிட்டேன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வேற. ஏய், அன்னைக்கு தானே சொன்னேன், உன்னையும் அவனையும் வச்சு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பன்ட்ட சொல்லி கொடுத்துருவேனே. சேட்டுட்டு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், வாய் முடிட்டு போயிரு. நான் என்கிட்ட வாயை முடிட்டு போகணும், நீ வாயை முடிட்டுப்பா. வாடா போடனே செவிட்டு பேத்துரும் பார்த்துக்கோ. ஏய் சி, வாயை முடுறா முதல்ல. நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பண்ணதான் தப்பு. எங்களுக்கு எதுக்கு ராங் கால் பண்ண? எங்களுக்கு ராங் கால் பண்ணிட்டு எங்களே தப்பா பேசுற நீ. நீ என்ன போஸ்ட் மேன சொல்லு? என் பின்னாடியே அலையிற. உன்னையே பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏன் என் பின்னாடியே வர? சே, இல்லை இல்லை ஷாலினி, நான் சொல்கிறத கேளு. பேசாத பேசாத. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எங்கேயாவது போயேன். ஏன் உயிரை மட்டும் வாங்கி தொலைகிற? என்னைய நிம்மதியா இருக்க விடு ப்ளீஸ். வாட்டி போவான். இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் சூடு சொன்னே இருக்காது. எப்படி நிக்கிறான் பாரு. சை, வா போலாம். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜன்மம் பல அடித்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தரமாட்டேன்.